நம்ம வந்து ஒரு ஆச்சரியமான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்னாலே சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். என்ன சொல்லணும்னா, இவ்வளோ நாளாக நான் வீட்டில் இருந்து மினியேச்சர் பற்றி தான் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நம்ம வெளியே போய் விளாக் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இதில் நிறைய ரீக்ரியேட்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த மான் இருக்கும், நிறைய இந்த பெரிய இது இருக்கும்ல, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்களே, அந்த இடம் தான் போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிக்கெட் ஷீட்டில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, பெரியவங்களுக்கு 60 rupees, சின்னவங்களுக்கு 10 rupeesங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து உள்ளே போகலாம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டும். நான் என்னாச்சுன்னு தெரில, நான் வந்து பார்த்தா ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வந்துட்டாங்க. ஆனால் என்னால் கவர் பண்ண அளவுக்கு நான் கவர் பண்ணி அவங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மான் பார்க்க போகிறோம். வாங்க, அது பேர் அங்கே போர்டில் போட்டிருக்காங்க, நம்ம போய் படித்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மான் பேர் வந்து ஸ்பாட்டட் டீர், புள்ளி மான். பாருங்க, இது வந்து ஃப்ரூட்ஸ் கிராஸ் தான் சாப்பிடுன்னு போட்டிருக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது பார்க்கலாம். பாருங்க, நிறைய கொச்சன்னு இருக்குது, தண்ணி குடிக்குது. தண்ணி குடிக்கிறதுனா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மானை பாருங்களேன், ரியல் லைஃப்பில் அப்படியே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மான் பார்க்குறேன். அது அப்படியே புள்ளியாக இருக்குது பாருங்கள், அது அழகாகவே இருக்குது செம்மையாக. அந்த கொம்புனா பாருங்களேன், அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பெருசாகவே இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று உட்காந்துட்ருக்கு, இங்கே கொச்சன்னு இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் மானை, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் ரொம்ப நான் நினச்சி பார்க்காத வரைக்கும் மான் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அந்த கொம்புனா செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மான் பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை பாருங்கள், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்கன்ட்டு. 2000 கிட்டே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. இது பார்க்க அப்படியே பெரிய இது மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பறவைங்க, கொக்கு, அவ்வளோ கொக்கு நான் பார்த்தேன். எவ்வளோ கொக்கு பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இதில் வந்து ஒரு மைனஸ் என்னன்னா, அவங்க இந்த மாதிரி கம்பு போட்டாங்கங்க. அது வந்து நடுவில் இருந்துச்சு. அது அதனால தான் லைட்டாக பிளர்ராக தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். அங்கே பாருங்க, அந்த மரத்துலனா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஏகச்சக்கமான கொக்கு உக்காந்துட்ருக்கு. பாருங்கள் எவ்வளோ கொக்கு உக்காந்துட்ருக்குன்ட்டு. மரங்கள், அவ்வளோ மரங்கள் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே சைட்லனா கொக்கு அந்த மரத்தில் உட்காந்துட்ருக்கு. இந்த சைடில் பெரிய பெரிய கொக்கு, அப்படிங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக பெருசாக கொக்குனா எவ்வளோ கொக்கு உக்காந்துட்ருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கொக்கு நிறையாவே உக்காந்துட்ருக்கு. அங்கே இங்கன்ட்டு கொச்சன்னு பிடிச்சி வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய ஸ்டேஜு. அங்கே பாருங்க, ஒரு கொக்கு அங்கே மேலே ஒரு பில்டிங் மாதிரி இருக்க இடத்துல உட்காந்துட்ருக்கு. எல்லாமே பறக்குதுங்க, எல்லா கொக்குமே பறந்துட்டுருக்கு. இப்போது பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மரம் வந்துச்சு. அந்த மரத்துலேயே ஒரு பெரிய கொக்கு வந்து உட்காந்துச்சு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உட்காந்துட்டு இருந்த எல்லாம் அந்த கார்னரில் உட்காந்துட்டு இருந்து எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பறந்தது பாருங்க, மிடில் இருக்க அந்த கம்பியில் போய் எல்லாமே உட்காந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து உன்னிக்கொக்கு பார்க்க போகிறோம். உன்னிக்கொக்கு, லிட்டில் எக்ரெட்,
சிறு கொக்கு, இது பாருங்கள் சிறு கொக்கு. கிரேட் ஒயிட் பெலிக்கன், பெரிய வெள்ளை, அது என்னங்கன்னு தெரிலங்க. அது ஒயிட், அந்த இங்கிலீஷ் மட்டும் நான் படிச்சிருக்கேன். இங்கே பாருங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஒரு கொக்கு கூட உட்காந்துட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கங்க, நான் இப்போ எவ்வளோ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். எவ்வளோ பெருசு பாருங்கள். இந்த வாத்தோ கொக்கோ, இந்த பாருங்கள், இந்த கொக்குன்னே வச்சுக்கலாம். இந்த கொக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் சைஸுங்க இது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுமா. இது செமையாக இருந்துச்சு. அது வாயை பாருங்கள், அது ஒரு மாதிரி ஆட்டுது. அது ஒரு மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது பாருங்கள், அந்த நடுவில் இருக்க கொக்கு தான் செம பெருசாக இருக்குதுன்னு நான் நினச்சி பார்க்காத விடு, அவ்வளோ பெருசு. பாருங்கள் அது தண்ணி குடிக்கிறது, தண்ணிக்கிட்ட போய் நிற்கிறதுனா அழகாகவே இருக்குது ரொம்பவே. அது காலைனா பாருங்கள் அப்படியே ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். அது நடக்கிறதே பாருங்கள், அந்த ரக்கை அப்படியே பின்னாடி போட்டுக்கிட்டு நடக்குது. இந்த கொக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு, செம பெருசு இந்த கொக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கொக்கு எல்லாமே நகுதுன்ட்ருக்கு. எங்கள் கிட்டனா வந்துட்டு ஒரு கொக்கு போச்சு, கிட்டனா வந்துக்கிட்டு. இந்த கொக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு, அப்பா செம பெருசு இந்த கொக்கு. நிறைய கொக்கு இருந்துச்சுங்க. ஆனால் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது கண்ணை பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரெட் கலரோ பிளாக் கலரோ இருக்குது. இங்கே பாருங்கள் 3 கொக்கு எல்லாமே பெருசாக செம பெருசு எல்லாமே. பாருங்களேன் செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்படியே அது அப்படியே செம்ம பெருசாக இருக்குது, செம்ம பெருசு. அது வாயை பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அது இவ்வளோ நீட்டாக இருக்கிறதுனா மீன்னா பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே வாய்க்குள்ள அப்படியே முழுங்கிட அசால்ட்டாக அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அங்கே ஓரத்துக்கு போயிடுச்சு. இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பறவையிலேருந்து இப்போ வந்துட்டோம். ஆனாலும் நான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து எவ்வளோ பெருசுன்னு காட்டுறேன் வாங்க. பாருங்கள் மொத்தமாக பாருங்கள் அந்த ஸ்டேஜ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னுட்டு, செம பெருசு. அவ்வளோ கொக்கு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இன்னொன்று வந்திருக்கோம், இந்தியன் ஸ்பாட்டட் செவோராட்டைன் ஏதோ ஒன்று போட்டிருக்கு. சிறு குமன்னு ஏதோ போட்டுருந்துச்சு, அது எனக்கு தெரியலங்க, மன்னிச்சிக்கோங்க. இந்த மான் வந்து இருந்துச்சுங்க, ஆனால் அது வீட்டுக்குள்ளே இருக்குங்க. அது முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியல, ஆனால் அதுதாங்க ஒரு மைனஸு. இது உள்ளே இருந்துச்சு, வெளியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் போகும்போது இது வெளியே இருந்துச்சான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ அடுத்ததுக்கு போகிறோம். ரொம்ப பெரிய பார்க்கு, இந்த சில்ட்ரன்ஸ் பார்க். இது என்னதுடா இது பேர் பார்ப்போம். பிளாக் பக், வெளிமான் பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்கோன்னு தெரியலையே வெளிமான், வாங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரியுது. 3 மான் நான் பார்த்துட்டேன். பாருங்கள் அது கொம்பு பாருங்களேன், அப்படியே ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அது பாருங்களேன் கால் கிட்டனா அப்படியே ஒயிட் கலரில் இருக்குது, மேலேனா அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்குது. செமையாக இருக்குது இந்த மீன். அது கண்ணை பாருங்களேன், அது கண்ணை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது அந்த கண் பாருங்களேன். அதை பாருங்கள் சைடில் வந்து அது வந்து ஏதோ சாப்பிட்டுட்ருக்கு, சைடில் வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. அது தண்ணி குடிக்கிறது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த வெளிமான் செம்மையாகவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு மான் பார்க்க வந்திருக்கோம். என்னதுடா இது? பார்க்கிங் டீர் இண்டியன் மன்டாக் ஏதோ போட்டிருந்துச்சு. மன்டாக்கோ உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். அந்த லாஸ்ட்டில் படுத்துட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் அது உட்காந்துட்டு இருந்துச்சு. அது பாருங்களேன், அந்த மூஞ்சை பாருங்களேன், அப்படியே அந்த மூஞ்சில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இருக்குது. நார்மல் மான் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது பார்க்க. அது மூஞ்சி மட்டும்
ஓரத்தில் எல்லாமே உட்காந்துட்ருக்கு. செமையாக இருக்குது. இந்த மீனும் எனக்கு அழகாக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன்ஸ் அழகாகவே இருக்குது. இந்த மான் அழகாகவே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இப்போ அடுத்ததுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்ததுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ நடந்துகிட்ருக்கோம். அடுத்தது என்ன வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துடுச்சு. இது என்ன இதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பெரிய மானுன்னு நினைக்கிறேங்க. நம்ம சின்ன சின்ன மான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பெரிய மான் பெருசாக இருக்குது. இந்த மான்கள் செமையாக இருக்குது. இந்த பெருசாக இருக்குங்க இந்த மான். பாருங்க, ரொம்ப பெருசாகவே இருக்குது இந்த மான். செமையாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், அதெல்லாம் ஒரு ஷேப்பில் உட்காந்துட்டு இருக்குது. பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பெருசாக இருக்குது அந்த மான். இப்போ பாருங்க, கோல்டன் ஜாக்கிள். இது வந்து நரிங்க. அது கோவமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. பாருங்க, சுற்றிக்கிட்டே இருக்காது. கோவமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 கூண்டு வச்சுருந்தாங்கங்க. 2 கூண்டுலேயுமே ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. 2மே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னு தெரியல. இங்க பாருங்க அது எப்படி ஓடுதுன்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நரி. சின்ன வயசுல பார்த்துருக்கேன், ஆனால் விவரம் தெரியலையே. ஓகேங்க, ஒயிட் பீ ஃபால் ஒயிட் பீ காக்கா இல்லை பீ ஃபவுலா தெரில, ஏதோ ஒன்று. இங்கே பாருங்க, ஒயிட் கலரில் இருக்குது. இது அந்த அந்த ரக்கையை விரிக்கல. அங்கே விரித்து இருந்துச்சுன்னா செமையாக இருந்திருக்கும். விரிக்கல, ஆனால் ஓகே, பார்த்தது ஓகேயா இருந்துச்சுல்ல, அதுவே நினச்சி பார்க்கணும். செமையாக இருக்குங்க இது. அதான் பெருசாகவே இருந்துச்சு லைட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பாருங்கள், பார்க்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். நானா விளையாடுறதுக்கு இடமே இல்லை. எல்லாமே சின்ன பசங்க விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்கேஜி பசங்க விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதிகமாக போட்டிருந்தாங்க. பெரிய பார்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, போயிட்டுருக்க வழியிலேயே ஒரு யானை பொம்மை செஞ்சுருந்தாங்க. செமையாக இருந்துச்சு இது பார்க்க. பாருங்க, மூஞ்ச பாருங்களேன், வேற லெவலில் இருந்துச்சு யானை பொம்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஆஸ்ட்ரிச் பார்க்க வந்திருக்கோம். ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி. தெரியலையே. இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு லைட்டாக. இருங்க, உங்களுக்கு தெரியலன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. இது தெரிஞ்சிச்சு, அது அவங்க இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, செம்மையாக ரொம்ப பெருசாக இருக்குது. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுன்னு வேறு போட்டுருந்துச்சு. செம்ம ஹைட்டு. அது பாருங்களேன், அந்த குட்டியோண்டு டோருக்குள்ளே அழகாக பூந்து போகுது பாருங்களேன். அவ்வளோ பெருசு குட்டியோண்டு டோருக்குள்ளே அழகாக பூந்து போகுது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஈமு வந்திருக்கோம். ஈமு பறவை. இங்கே வந்து பார்த்தாலே தெரியுது ஈமு. இந்த சைடில் இருக்குது பாருங்கள், சைடில் போகுது. இப்போ பாருங்கள், இதுவும் வந்து லைட்டாக ஹைட்டாக தான் இருந்துச்சு. ஓகே சைஸில் இருந்துச்சு. பாருங்கள், 2 பெரிய ஈமோ பிடிச்சிருந்தாங்க. 3 இருந்துச்சுங்க பெருசு. இப்போ தான் நானே பார்க்குறேன். இந்த பாருங்கள், எங்களை பார்க்குது ஒன்று நல்லா செமையாக இருந்துச்சு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஈமோ பறவை. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஈமோ. நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து ஈமோ பறவை நான் காட்டும்போது சைடில் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். அது வந்து ஈமோட குட்டிங்க. பாருங்க, குட்டிங்க அழகாகவே இருக்குது. செமையாக அழகாக இருக்குது. அப்படியே ஃபுல் பிளாக்ல இருக்குது. அழகாக இருக்குது ஈமோ குட்டி. இதுவும் நார்மல் ஹைட்டில் இருந்துச்சு. குட்டி பறவை குட்டி போட்டிருக்கு. அது குட்டி போட்டு அது பொறிஞ்சி வந்து பெருசாக இருக்குது லைட்டாக. குட்டி ஈமோ.
நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேங்க. அதாவது ஆஸ்ட்ரிச்சும் ஈமோ தான் பறக்கவே பறக்காத பறவைங்க அதுதான். மீதி எல்லாமே பறக்கும். இது நீங்கள் உங்கள் யாருன்னு தெரியாத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, ஒரு வாத்து வந்திருக்கு, டிஃப்ரெண்ட்டான வாத்து. என்ன வாத்து இது? வாங்க நேம் பார்க்கலாம். மஸ்கோவி டக்குன்னு போட்டிருக்குங்க. மஸ்கோவி டக் இதை பாருங்க, ஏக்கச்சக்கமாக இருக்குது. கச்சன்னு கருப்பு, வெள்ளை, பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே கலந்து இருக்கு. 3 டைப் இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் கலந்து இருந்துச்சு, கருப்பு மட்டும் இருந்துச்சு, வெள்ளை மட்டும் இருந்துச்சு. இது பாருங்க, அந்த தண்ணிக்குள்ள வந்து லேக் மாதிரி பண்ணியிருக்காங்க குட்டியா. அதுக்குள்ள மீன்கள் பிடிச்சிருக்காங்க போல இருக்கு. தலையை உள்ள விட்டு எடுக்குது. மீன் தான் அது பிடிச்சி சாப்பிடுது. நீங்க போர்ட்ல பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அது மீன் தான் பிடிக்கும்னு போட்டிருந்துச்சு. அது பாருங்க, அது மிதக்கிறதுனா அப்படியே அழகா இருக்கு. அது ஃபேஸ் பாருங்க, அந்த ஃபேஸ் வாய்க்கிட்ட மட்டும் ரெட் கலர்ல இருக்கு லைட்டா. பாருங்க, நிறைய டைப்ஸாவே இருந்துச்சு. இது கொச்சன்னு இருந்துச்சு, அதிகமாவே இருந்துச்சு. மஸ்கோவி டக் பேரு, நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வந்து எங்க வந்திருக்கோம்? கிளின்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, கிளி வந்திருக்கோம். பேரட், இது வந்து பேரட் பாருங்க, நிறைய இருக்கு பேரட்ஸு. பேரட் பாருங்க, நான் பேரட் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், ஆனால் ரொம்ப கிட்ட இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதோட வாயை பாருங்க, அப்படியே ரெட் கலர்ல. இது பாருங்க, அது கண்ணை பார்த்தீங்க அந்த மினிட்ல செமையா இருந்துச்சு. அப்படியே ஒயிட் அண்ட் பிளாக்ல இருந்துச்சு. இந்த பேரட் வந்து பயங்கரமா கத்திட்டு இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு கேட்கவே. நீங்க பாருங்க, அப்படியே சிக் 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 செமையா கத்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து நடந்துட்டுருக்கோம். அடுத்து வந்து ஐ திங்க் அவுலுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பார்க்க அவுலோட இது மாதிரி இருக்குது. அவுலுன்னு தான் நினைக்கிறேன் ஐ திங்க்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவுலு தான். அவளுக்கு காலையில் வந்து கண்ணு தெரியாது, தூங்கிட்டு இருக்கோம். நைட்டு தான் அது, மிட் நைட் தான் அது செமையாக முழிச்சிட்டு இருக்கோம். அது கத்துறது கேட்டிருக்கீங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது தலையை வந்து அப்படியே இந்த பக்கம் இருக்குன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே திருப்போம். அடுத்து பாருங்க, மங்கி பாருங்க, அது வாழை பாருங்க, அழகா இருக்கு, அப்படியே நீட்டா இருக்கு. குட்டி மங்கி அழகா இருக்கு. அது தலையென்ன பாருங்களேன், மூஞ்ச பாருங்களேன், செமையா இருக்காது, அழகா இருக்கு குட்டி மங்கி. அது பாருங்க ஏதோ சாப்பிடுது, அழகா இருக்கு பாருங்களேன். அது கண்ணென்னா பாருங்களேன், செமையா இருக்கு குட்டி மங்கி குட்டி மங்கி. அடுத்தது வந்து ப்ளூ அண்ட் எல்லோ பேரட் அப்படின்னு போட்டிருக்கு நேமு. இது பாருங்க செமையா இருந்துச்சு, லைட்டா பெருசாவும் இருந்துச்சு, பாடி ஃபுல்லா ப்ளூவா இருந்துச்சு, கீழே மட்டும் எல்லோவா இருந்துச்சு. அது ஃபேஸ் பாருங்க ஒயிட் கலர்ல இருக்கு, அது வாய் வந்து பிளாக்ல இருக்கு. அது அந்த ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னா அந்த தலைக்கு மேல லைட்டா கிரீன் கலர்லயும் இருந்துச்சு. நீங்க பாருங்க, பாத்தீங்களா, லைட்டா கிரீன் கலர்லயும் இருக்கு, செமையா இருந்துச்சு. இந்த பறவை கொஞ்சம் பெருசாவும் இருந்துச்சு. இது ப்ளூ அண்ட் எல்லோ பேரட், நீங்க போய் பாருங்க, நல்லா பெருசாவே இருந்துச்சு. நல்லா இங்க பாருங்க, முதல்ல தூங்கிட்டு இருக்கு, தண்ணிக்குள்ள படுத்து சார் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, செமையா இருக்கு. அடுத்து பாருங்க, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படியே வால் போட்டு ஏகச்சக்கமா படுத்து தூங்கிட்டு இருக்குங்க, செமையா இருக்கு. ரொம்ப பயமா இருந்துச்சு பார்க்கவே. இப்ப பாருங்க, ஆமை வந்து பார்த்துருக்கோம். ஆமை வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இந்த ஆமை குட்டி ஆமையும் வந்துச்சு, பெரிய ஆமையும் வந்துச்சு. இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியுது அந்த தண்ணிக்குள்ள அது நீந்தி போகுது, உங்களுக்கு தெரியுது, அது மூவ் ஆகுது பாருங்க ஸ்லோவா. இது வந்து காக்டெயில் பேர்டுங்க. நாங்கள் வந்து முன்னாடி வளர்த்துருக்கோம் இது, ஆனால் ஒன்றே தான் வளர்த்தோம். இது பாருங்க, அந்த ஒன்றே கொச்சன்னு பிடிச்சி வச்சுருக்காங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் போய் பாருங்க இந்த காக்டெயில் பேர்டை. பச்செட் ஜெரியர் ஏதோ போட்டிருக்கு. இது பாருங்க, அந்த கூண்டா இருக்கு, கொச்சன்னு அப்படியே குட்டி குட்டியா இருக்கு. இது வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரியே இருக்கு, குட்டியா அழகா இருக்கு, செம்மையா இருக்கு இந்த பறவை. நீங்க பாருங்க, ஏகச்சக்கமா இருந்துச்சு, அதிகமா இருந்துச்சு.
அடுத்துங்க அது உங்க பாருங்க ஆமை. இந்த ஆமையை பாருங்க டிஃப்ரெண்ட்டாக அப்படியே அது நீந்தி போகிறது, அப்புறமா அது உடம்புலனா கோடு கோடாக இருக்கிறது, அதெல்லாம் பாருங்க. இது பாருங்க அப்படியே டாட் டாட்டாக இருக்கு, செம்மையாக இருந்துச்சு. இந்த ஆமைனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. புல்லு பன்றி அது எலின்னு சொன்னாரு, எலின்னு சொல்லுவது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கடைசியாக அந்த ஆமையோட முல்லைப்பன்றியோட தான் பார்த்து முடித்தேன். நீங்களும் இதை பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோட சின்ன பசங்க கூடனா போயிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய ரீக்ரியேட் அந்த பறவைங்கன்னா கொக்குன்னா பார்த்தீங்களா, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை, see you. Bye friends.